Hi friends, welcome to Best to Feast. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுதான் புட்டும் பழமும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல புட்டு பவுடர் வந்து நான் இங்கே வந்து ரெடிமேட் புட்டு பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப்பு நான் ஆட் பண்ணுறேன். புட்டு பவுடர்னு இப்போல்லாம் கேட்டாலே மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. இப்போது தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு கோர்ஸ் மிக்ஸ்டர் வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த இதுவை புட்டு பவுடரை இது சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. கேரளாவில் ஸ்பெஷலான இது ரெசிபி இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம நேந்திரப்பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்பவே ரைப்பான நேந்திரப்பழம் எடுத்தோன்னா ரொம்பவே நல்லா ஈஸியாக பண்ணிட முடியும். எனக்கு வந்து இந்த வாட்டி அந்த நேந்திரப்பழம் வந்து அவ்வளோவா ரைப்பாக இல்லை, பட் ஓகே மேனேஜபிள் தான். அதனால் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மேஷ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு செப்ரேட்டாக ஒரு சைட் டிஷ் பண்ணோம் அப்படின்னு தேவையே இல்லை. இதிலே புட்டும் இருக்குது பழமும் இருக்குது. யூஸ்வலாக வந்து மலையாளிஸ்லாம் புட்டு பழம் பப்படம் அப்படின்னு வச்சு சாப்பிடுவாங்க. சிலவங்க கறி ஏதாவது கடலைக்கறி அது மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க. இப்போ வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில். இல்லைன்னா வந்து அது ஸ்டீமர் இருக்கும்ல, அந்த புட்டோட ஸ்டீமரில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி ரெடி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தேங்காவை வந்து ஆட் பண்ணலாம். திருவி வச்ச தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பழம் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல நேந்திரப்பழம், அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிறைய ஆட் பண்ணோன்னா இந்த பழம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டீம் வந்து சரியாக போகாது. அதனால் புட்டு வந்து வேகாது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் பழம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இந்த புட்டு மிக்ஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம இந்த புட்டு மேஷ் பண்ணி இந்த பனானா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேட்டட் கோகோனட் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த புட்டு ஸ்டீமரை வந்து எடுத்து வச்சிடலாம். எனக்கு குக்கர்லேயே வைக்கிற மாதிரி இந்த ஸ்டீமர் தான் இருக்குது புட்டு மேக்கர். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். 7 மினிட்ஸில் மோஸ்ட்லி ரெடி ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு டேஸ்டியான புட்டும் பழமும் ரெடி. இதை வந்து ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வந்து சர்க்கரையோ ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதோட கட்டன் சாயா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.